ஏஎஸ்டி அண்ட் ஏடிஹெச்டி பற்றிலாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னா என்ன? எஸ்எல்டின்னு பொதுவாக சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்எல்டிங்கிறது நத்திங் பட் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும். ஸோ இஃப் த சைல்டு டெய்லி நீங்கள் நல்லா டீச் பண்ணுறீங்க, டியூஷன் அனுப்புகிறீங்க, புட்டிங் மோர் எஃபோர்ட், again and again you are putting more effort, but it still struggles for writing and reading அப்படி எல்லாத்துலேயும் அப்படிங்கிறப்போ what does it call? பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் ஆல்சோ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடையாது. என்ன பண்ணுவாங்களே, நம்ம படிக்கவே மாட்டேங்கிறான், சொன்ன எதுவுமே சொல்லும்போது தெரியுது, ஆனால் எழுதும்போது ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான், என்ன கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். ஓகே, ஈவன் த பேரண்ட்ஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஏஎஸ்டி அண்ட் ஏடிஹெச்டி தெரிஞ்ச அளவுக்கு இந்த எஸ்எல்டிங்கிற டேர்ம் ரொம்ப அதை பற்றின ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வாட் டு யூ கால் திஸ்? இஃப் த சைல்டு ஸ்ட்ரகிள்ஸ் வித் இட், வாட் டு யூ கால் திஸ்? கேர்லெஸ்ஸா, இல்லை அந்த குழந்தை சோம்பேறியா, இல்லை நாட் கான்சென்ட்ரேட்டிங்கா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தி எஸ் அவன் ரொம்ப திமிரு அப்படி இப்படி தான் சொல்லுவீங்க. பட் நன் ஆஃப் தீஸ் ஆர் த ரீசன்ஸ். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைல்டோட ஐக்கியோலாம் நல்லா தான் இருக்கும், எல்லாரும் மாதிரி நல்லா தான் இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரி திங் இது வேர்பலி. பட் வென் புட் இட் இன் டு வேர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் ஃபார் த சைல்டு டு ப்ராசஸ் இட். அந்த ப்ராசஸிங்கில் தான் ஸ்ட்ரகிள் வரும். மேத்தாக இருக்கட்டும், இல்லை அது ரீடிங்லேயா இருக்கலாம், ரைட்டிங்லேயா இருக்கலாம், இல்லை மேத் ஸ்கில்ஸாக இருக்கலாம். தட் இஸ் வேர் த ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி கம்ஸ் இன். ஓகே, சரி. இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இன்டெலிஜென்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா லைக் ஏஎஸ்டி அப்படின்னா? நோ, இட் டசன்ட் அஃபெக்ட். பட் எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த பிரெயின் ப்ராசஸ் பண்ணுற அந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு வேர்பலாக நீங்கள் சொல்லி கொடுக்குறப்போ இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். பட் வாட் ஹேப்பன் இஸ், அது திரும்ப நீ சொல்லு அப்படின்னா அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோயிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ இஃப் யூ சே 1 or 2 ஸ்டெப்ஸ் கன்பைண்டாக சொன்னீங்க அப்படின்னா அந்த எதுவுமே பண்ண முடியாது. யூ ஹாவ் டு பிரேக் த டாஸ்க். ஸோ இந்த இண்டிபெண்ட்டாக ரீடிங் கஷ்டமாக இருக்கும். ரிவர்சல் லெட்டர்ஸ் நிறைய இருக்கும், மிரர் இமேஜ் இருக்கும், மேத் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுல டிஃபிகல்ட் இருக்கும். மேத் கான்செப்ட் புரியும், ஆனால் கால்குலேஷன்ஸ் சொல்லிவிடுங்க. பட் சில பேருக்கு இந்த சிம்பிள்ஸே அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதுலேயே அந்த சிம்பிள்ஸ்லேயே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் சைல்டு டஸ் இட் ரீட் ஸ்லோலி? லெட்டர்ஸ் ரிவர்சல் லெட்டர்ஸ் இருக்கா? ஒரு வேர்டை ஸ்பெல் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டை ஸ்பெல் பண்ணும்போது அந்த வேர்டை டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெல் பண்ணுதா? ஸோ கத்திப்படி அப்படின்னு சொன்னாலும் கத்தி படிக்காமல் மெதுவாக படிக்குதா? இல்லைனா மற்ற குழந்தைங்க முடிக்கிறது இது டேக்கிங் அ லாங்கர் டைம் டு ஃபினிஷ் த டாஸ்க் அப்படின்னா, யூ ஹாவ் டு லுக் ஃபார் திஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சயின்ஸ். ஓகே, இட் இஸ் நாட் அ லேசினஸ். ஸோ இஃப் இந்த எஸ்எல்டி எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ரீடிங் நம்ம டிஸ்லெக்ஸியான்னு சொல்லுவோம். ரீடிங் அஃபெக்ட் பண்ணும்போது இட் இஸ் டிஸ்லெக்ஸியா. ரைட்டிங் அஃபெக்ட் பண்ணுறப்போ இட் இஸ் கால்ட் டிஸ்கிராஃபியா. அப்படின்னாலே சம்வாட் வித் இட் இஸ் ரிலேட்டட் டு டிசபிலிட்டி. ஓகே, ஸோ மேத் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா டிஸ்கால்குலியா. இந்த குழந்தைங்களுக்கு ஒன்று இந்த ரீடிங்கில் மட்டும் ப்ராப்ளம் இருக்கலாம், புட்டிங் இட் டு ரைட்டிங் ப்ராப்ளம் இருக்கலாம், மேத் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே சேர்ந்தும் இருக்கலாம். ஒரு குழந்தை மேத் நல்லா பண்ணும், பட் வைல் கமிங் டு ஃப்ரேமிங் சென்டென்சஸ் அண்ட் ரீடிங் இட் ஃபைண்ட்ஸ் டிஃபிகல்ட். அதே மாதிரி ரீடிங்லேயே இதுலேயே பெட்டராக இருந்துட்டு மேத் ஸ்கில்ஸ் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். ஸோ இது எஸ்எல்டி இட் இஸ் நாட் அபவுட் புவர் பேரண்டிங், இட் இஸ் டியூ டு லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். இதுக்கு ஆக்சுவலாக என்ன வேணும்? இந்த டியூஷன்ஸ் போடுறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. வாட் யூ ஹாவ் டு டூ ஃபார் திஸ் இஸ் வாட் ஹெல்ப்ஸ் ரியலி அப்படின்னா, அகெயின் ஏர்லி அசஸ்மெண்ட், ரெமிடியல் எஜுகேஷன் என்ன அப்படின்னா, வி ஸ்பெஷல் எஜுகேட்டர் வாட் வி டூ, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை கிரேட் 3ல் இருக்கலாம், பட் த லெவல் வில் பி லோ. அந்த கிரேட் 3க்கு உண்டான கான்செப்ட் புரியாது. பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் கிரேட் 1 லெவல். அந்த குழந்தை கிரேட் 1 லெவலில் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் யூகேஜி லெவலில் இருக்கலாம், இல்லை கிரேட் 2 லெவலில் இருக்கலாம். ஓகே, இதுதான் லேர்னிங் டிசபிலிட்டிங்கிறது. ஸோ வி ஹாவ் டு ஸ்ட்ரக்சர் த ரீடிங் ப்ரோக்ராமோ இல்லை அவங்களோட பிளானையோ வி ஹாவ் டு ஸ்ட்ரக்சர். வி ஹாவ் டு பிரேக் த டாஸ்க் இன்ட்டு ஸ்மால் திங்ஸாக நாங்கள் பிரேக் பண்ணுவோம். அண்ட் ஸ்கூல் அகாமடேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, 1-on-1 சப்போர்ட்,
இல்லை கிவிங் த சைல்டு மோர் டைம் டு கம்ப்ளீட் த டாஸ்க் இப்படிலாம். ஓகேயா? ஸோ இந்த அக்காமடேஷன் வந்து ஒயில் கம்மிங் டு 10th போர்டு எக்ஸாம் எழுதும்போது இந்த அக்காமடேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது. எக்ஸாமிஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கலாம். அது நம்ம வந்து நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஸோ இப்போ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி சைல்டு, யூ வில் நாட் பிளேம் த சைல்டு. அங்கே வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த சைல்டோட அகாடமிக் ஜேர்னி வந்து ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். இஃப் யூ வாண்ட் மோர் ப்ராக்டிக்கல் கைடன்ஸ் ஆன் திஸ், ப்ளீஸ் ஃபாலோ மீ.